அவர் பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? அதிமுகவிலிருந்து விலகியதாக முன்னாள் ஜெயக்குமார் குறித்த செய்தி பரவிய நிலையில் அது பொய் செய்தி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நேற்றைய தினம் துறை நடந்த நிகழ்ச்சியில் விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பதிவை ஒன்று சொல்லியிருந்தார். குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவில் இருந்து விலகுவதாக கூறியிருந்ததாக நேற்றைய தினம் திருமாவளவன் அவர் பேசியிருந்தார். அந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் அதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக கூட்டணி அமைந்தால் விலகுவதாக நான் ஒருபோதும் சொல்லவில்லை எனவும், அதே போன்று இது போன்று திட்டமிட்டு பொய்யான விஷயங்களை செய்திகளை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் பரப்பி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது போன்று பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்கள்ல பரப்பி வருவதாகவும், இதன் மூலமாக யூடியூபில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் என்ற பார்வையாளர்கள் நேற்றைய தினம் இந்த ஒரு செய்தியை பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இதன் மூலமாக யூடியூபில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் நான் ஒருபோதுமே அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் அதிமுகவில் இருந்து விலகுவேன் என்று சொல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பதவிக்காக யார் வாசல் கதவையும் தன்னுடைய குடும்பம் தட்டியதில்லை எனவும், உயிர் மூச்சு இருக்கும் வரை அதிமுகவுக்காக மட்டுமே நான் இருப்பேன் எனவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவர் நான் எந்த நேரத்திலையும் நான் அதுமாதிரி சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நான் இயக்கத்திலிருந்து விலகுவதாக நான் எப்போ சொன்னேன்? நான் உங்களுக்கு அப்படிதான் தெரியும் இல்லையா? திட்டமிட்டு தன்னை பற்றி பொய் செய்தி பரப்புவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். தான் அதிமுகவிலிருந்து விலகப் போவதும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.